ஓம்கார பிரணவப் பொருளின் ஒளி இது. ஈழத்து இதிகாசங்கள், தமிழ் இதிகாசங்கள், தென்னிந்திய இதிகாசங்கள், வட இந்திய இதிகாசங்கள், சிங்கள இலங்கை இதிகாசங்கள் என்று அத்தனை இதிகாசத்தினுடைய மையப்புள்ளியாக விளங்கும் ஒரே தொகுப்பு இந்த மண். கதிர்காமம் என்ற கதிர்காம மண்ணும் எமது கந்தப்பெருமானும் கதரகம தெவியா என்று சொல்லப்படுகின்ற மையப்புள்ளியும் தான். ஈனம், மதம், மொழி கடந்து இலங்கையிலுடைய அத்தனை பக்தி உள்ளங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய இந்த கதிர்காம பெருமானின் உற்சவ காலத்தில், இறுதி உற்சவ நாளில் இன்று அதே மண்ணின் முன்றலிலே உங்களோடு நேரடியாக இணைகின்றோம். கதிர்காம கந்தனுடைய கோயிலின் வாயில், நுழைவாயிலிருந்து உங்களுக்கு நாங்கள் தொகுத்து தருவதற்கு காரணம் 16 நாட்கள் நடைபெறுகின்ற உற்சவ காலத்தின் இறுதி நாள் நிகழ்வு இன்று இங்கே இடம்பெற இருக்கின்றது. நாளை நீர்வெட்டு என்று சொல்லப்படுகின்ற பாரம்பரிய சொல் அது. உண்மையில் தீர்த்தம் இடம்பெறும் நாளோடு இந்த திருவிழாக்கள் நிறைவடைவது வழமை. நாளை காலை இடம்பெறும். இன்றைய தினம் மிக கோலாகலமான கொண்டாட்டம். காரணம், அசல பெரகர என்று 1000 வருடங்களுக்கு மேலாக நடைபெறுகின்ற கதிர்காம பெருமானனுடைய பெரகர உற்சவம் இன்று இடம்பெற இருக்கின்றது. இந்த உற்சவத்தை சக்தி தொலைக்காட்சி, சிரச தொலைக்காட்சி நேரடியாக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றது. பொருள் கூறக்கூடிய நெறியாழ்கையுடன் என்று கூறிக்கொண்டு எங்களுடன் இணைந்திருங்கள் என்ற விண்ணப்பத்தையும் உங்களுக்கு வழங்கிக் கொண்டு இப்போது தற்காலிகமாக விடைபெறுகிறோம். மீண்டும் நேரலையிலே உங்களோடு நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம்.